ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்டேர்கேஸில் ஃப்ளைட்டு கால்குலேட் பண்ணுறது இது எப்படி அப்படின்றத சிம்பிளாக பார்க்கலாம். ஸ்டேர்கேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு மெஷர்மெண்ட் மட்டும் தான் கொடுத்துருப்பான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லென்த்து 10 feet 6 inches அப்படின்னு லென்த்து கொடுத்துருக்குறான். அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 feet ஒரு வித்து ஸ்டெப்ஸோட வித்து கொடுத்துருக்கான். 3 feet 350 இவ்வளோ மட்டும் தான் கொடுத்துருப்பான். நம்ம தான் கவுண்ட் பண்ணி எத்தனை நம்பர் ஆஃப் த்ரெட் இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 த்ரெட் இருக்குது. 9 த்ரெட்டுனா 10 ரைசரு. அதுக்குண்டான படத்தை நம்ம வரைஞ்சிட்டோம். 10 ரைசர் வரைஞ்சிட்டோம். பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு லேண்டிங் கீழேயும் 3 அடி இருக்கும், மேலேயும் 3 அடி லேண்டிங் இருக்கும். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஃப்ளைட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃப்ளைட்டு உண்டான மெஷர்மெண்ட் எந்த ஒரு ட்ராயிங்கிலும் கொடுக்க மாட்டான். ஸோ அதை எப்படி சிம்பிளாக கால்குலேட் பண்ணுறது, அக்யூரேட்டாக கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ஹைட் நம்ம கண்டுபிடிக்கணும். நமக்கு எத்தனை த்ரெட்டு பார்த்தோன்னா நம்ம 9 த்ரெட்டு பார்த்தோம். 9 த்ரெட்டு, ஒரு த்ரெட்டு 10 இன்ச்சு, அதாவது 25 சென்டிமீட்ரு. 9 த்ரெட்டு அப்படின்னா 10 ரைஸு. இப்போ நமக்கு தேவை ஹைட்டு. ஹைட்டு தேவை. இந்த ஹைட்டு தேவைன்றனால ஃபஸ்ட்டு எத்தனை ரைஸ்னால் 10 ரைசர். நமக்கு 10 ரைசர் இன்ட்டு ஒரு ரைசரோட திக்னஸ் போட்டோன்னா 60 இன்ச்சு வருது. 60 இன்ச்சு அப்படின்னு ஃபஸ்ட்டு எழுதிட்டோம். அதாவது லேண்டிங் இருக்குது பார்த்தீங்களா, லேண்டிங்கோட டாப்பில் இருந்து பாட்டம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 60 இன்ச்சு. இதில் லேண்டிங்கோட திக்னஸ் 5 இன்ச்சஸ் நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 60 இன்ச்சில் 5 இன்ச்சஸ் போனோன்னா 55 இன்ச்சஸ் வரும். ஓகேவா? இப்போ 55 இன்ச்சஸ்ன்றது நமக்கு தேவையான ஹைட்டுன்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா இது 3 feet லேண்டிங்கோட வித்து. நம்ம 3 feetமே எடுக்க முடியாது. ஒரு த்ரெட்டோட திக்னஸை நம்ம மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணி இந்த லாஸ்ட் கார்னர்லேருந்து 2 feet 2 inches, அதாவது 3 feetல 10 inches போச்சு அப்படின்னா 2 feet 2 inches. அது இப்படி எடுத்துக்கணும். இங்கிட்டு தள்ளி வந்துக்கணும். ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இங்கே 3 feet இருந்ததில் ஒரு 3 feet ஒரு 10 inch கூட்டிக்கிங்க. ஒரு த்ரெட்டு உள்ளே வரணும். அதிகமாக ஆரம்பிக்கிற இடத்துல, முடிகிற இடத்துல ஒரு த்ரெட்டு வெளியே போயிடணும். ஸோ இப்போ 3 feet 10 inchesல நம்ம ஆரம்பிக்கிற பாயிண்ட்டு இங்கே இந்த இடத்துல முடியுது. ரெண்டையும் ஜாயின் பண்ணிடுறோம். நான் இப்போ ஒர்க்கிங் பிளேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து ஆரம்பிக்குதோ அங்கேருந்து 3 feet மார்க் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஒரு 10 inches உள்ளே தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கிங்க. அந்த பாயிண்ட்டிலேருந்து சாபீஸ் வச்சு வரைஞ்சிருங்க. இந்த எண்டு பாயிண்ட்லேருந்து 2 feet 2 inches கொண்டு வந்துட்டு ரெண்டே வரைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்ட் ஃப்ளைட்டு தெரிஞ்சு போகும். இந்த சாபீஸில் வரைஞ்சதுலேயே அவங்க உண்டான ஃப்ளைட்டுக்கு உண்டான ப்ளைவுட்டை அடிச்சுக்கலாம். அடிச்சுட்டு சைடில் ஃபுல் ரன்னரை ரன்னரோ இல்லை ப்ளைவுட்டோ அடிச்சிட்டாங்கன்னா இது நடுவில் ஸ்டெப்ஸுக்கு மட்டும் இந்த 3 feet பீசஸ் மட்டும் அடித்தா 3 feetக்கு 150 mm பீசஸ் அடித்தாவே ஸ்டெப்ஸ் ரெடி ஆயிரும். அந்த ஸ்டெப்ஸோட படத்தையும் ஒரு ஸ்டேர்கேஸோட படத்தை நான் கண்டிப்பாக இந்த வீடியோட அட்டாச் பண்ணி போடுறேன், பாருங்கள். இதுதான் சிம்பிள் மெத்தடு. ஸ்டார்டிங்கில் ஒரு 10 அந்த த்ரெட்டோட திக்னஸ் உள்ளே தள்ளியும் இந்த இடத்துலையும் த்ரெட்டோட திக்னஸ் உள்ளே தள்ளியும் எடுத்துக்கணும். அங்கேருந்து தான் ஃப்ளைட்டோட இது ஆரம்பிக்கணும். ஓகேவா? ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன்.